சிவம் டிவிக்கு வரவேற்கின்றோம். தெய்வீக பதிவுகளை உடனுக்குடன் பெற சிவம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை கிளிக் செய்யவும். நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான கஷ்டத்துக்கும் இறைவன் காரணம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்கிட்டமே தொடர்பு கொண்டு நான் எல்லா பூஜையும் பண்றேன் சுவாமி, எல்லா வழிபாடு செய்யறேன், பிரதோஷம் பண்றேன், சங்கட சதுர்த்தி பண்றேன், ஏகாதசி பண்றேன், அமாவாசை பௌர்ணமி தவறாத சாமி கும்பிட்றேன், ஆனால் எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் தெரியுமா அப்படின்னு கேட்குறவங்க நிறைய பேர் உண்டு. அவங்க எல்லாருக்கும் சேர்ந்து நான் ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். இறைவன் எல்லாருக்கும் சரிசமமாக தான் அனுகிரகம் பண்ணுறார். உங்களுக்கு ஒரு மாதிரி, எனக்கு ஒரு மாதிரி, பணக்காரருக்கு ஒரு மாதிரி, ஏழைக்கு ஒரு மாதிரி, கடவுள சாமி கும்பிட்றவங்களுக்கு ஒரு மாதிரி, கும்பிடாதவங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணுறது இல்லை. அவருடைய ஒரு டியூட்டி என்னன்னா எல்லாரையும் சம்ரட்சணை பண்ணுறது, எல்லாரையும் பாதுகாத்து அனுகிரகம் பண்ணுறது அவருடைய கர்மா. இப்போ எல்லாத்திற்கும் சிருஷ்டிகர்த்தாவா இருக்கார். ஒரு பொருள் இருக்குன்னா அதை உண்டாக்குறதுக்கு யாருடைய ஐடியானா தேவைப்படும். அந்த ஐடியா இருந்தால் தான் அந்த பொருளை உண்டாக்க முடியும் இல்லையா? இதை நம்ம நம்புறோம் இல்லையா? அதாவது இங்கிலீஷ்ல கிரியேட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தால் தான் கிரியேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். கிரியேஷன் இருந்தால் கண்டிப்பாக கிரியேட்டர் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த உலகம் முழுவதும் இருக்கு. ஒரு காலையாச்சுன்னா சூரியன் வர, சாயந்தரம் சந்திரன் போறார், நட்சத்திரங்கள் இருக்கு, நேரங்கள் மாறிண்டே இருக்கு, பருவ காலங்கள் வரப்போ மழை பெய்யுது, வெயில் அடிக்குது, காத்தடிக்குது, இவ்வளோ விஷயங்கள் நடக்குதுன்னா இது ஒரு கிரியேட்டர் தான் பண்ணியிருக்கணும். இது கிரியேஷன், இது ஒரு கிரியேட்டர் தான் பண்ணிக்கணும். அந்த கிரியேட்டர் தான் இறைவன் அப்படின்றத நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்கிறோம். அப்போ அப்பேற்பட்ட இறைவன் உங்களுக்காக தனியாக கஷ்டத்தை கொடுப்பாரானா கிடையாது. உங்களுக்குலாம் பெரிய வரத்தை கொடுத்துருக்காரு. அந்த வரம் என்னன்னா, நீங்கள் மனுஷனாக பிறந்திருக்கீங்க இல்லையா, இதுதான் பெரிய வரம். ஏன்னா பூமியில் 84 லட்சம் விதமான ஜீவராசிகள் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது. அந்த கணக்கெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணனா நிறைய பேருக்கு புரியாது. சிம்பிளா சொல்லணும்னா 84 லட்சம் மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு கல்லூரியில நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தா என்னவோ அதுதான் இப்ப நீங்க மனுஷனா பிறந்திருக்கிறதுக்கு உண்டான அத்தாரிட்டி. நீங்க 84 லட்சம் உள்ள ஜீவராசிகள்ல மனித பிறவியா பிறந்திருக்கீங்க. அதான் ஔவையார் சொல்றாங்க, அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது. அதுல கூன் குருடு செவிடு இல்லாத அங்கஹீனங்கள் இல்லாத பிறக்கிறது. மனுஷனா பிறக்கிறது ஒரு பெரிய பிராப்தம் அப்படின்னு சொன்னா, அந்த மனித பிரிவிலையும் சிலருக்கு அங்கஹீனங்கள்லாம் இருக்கும். அது அவ கர்மா அப்படின்னு சொல்லுவா. அந்த அங்கஹீனங்கள்லாம் இல்லாத நீங்க பிறந்திருக்கீங்கன்னா அப்ப எவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கீங்க பாருங்க. அப்ப ஏன் நீங்க கஷ்டத்தை அனுபவிக்கிறீங்க? அதுக்கு காரணம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒருவன் தான். உனக்குள் ஒருவன் அப்படின்றதுதான் இந்த வீடியோவுடைய ஒரு தலைப்பா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவா இந்த சுவாமி விஷயங்கள்லாம் சொல்றதா நிறைய சொல்லிட்டே இருக்கலாம், நேரமே பத்தாது. இந்த சப்ஜெக்டை சிம்பிளா சொல்லி முடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த காலத்துல பழமையான காலங்கள்லாம் பார்க்குறப்போ ராமாயணம் மகாபாரதங்கள்லாம் யுத்தம் நடந்தது, அசுரர்கள் இருந்தாங்க, தேவர்கள் இருந்தாங்க அப்படின்னு பல வரலாறு கதைகள் வரும். அப்போ அந்த அசுரர்கள்லாம் இப்ப எங்க போனாங்க? தேவர்கள்லாம் எங்க? அதுதான் இப்ப கேள்வி. அசுரர்கள் அப்ப மட்டும்தான் இருந்தாங்களா, இப்ப கிடையாதா அப்படின்னு பார்த்தோம்னா இப்பயும் இருக்காங்க. இந்த அசுரத்தோடைய அசுரத்தன்மையானது எப்படிலாம் மாறுபட்டு வருகின்றது அப்படின்றத நான் முதல்ல சொல்லிடுறேன். 4 யுகம் சொல்லுவா மொத்தம். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம்னு 4 யுகம் சொல்லுவார். அதுல கிருதயுகம் அப்படின்ற காலத்துல தேவர்கள்லாம் ஒரு உலகம், அசுரர்கள்லாம் ஒரு உலகத்துல இருந்திருக்கா. அதுக்கு தேவலோகம் அசுரலோகம்னு பேர். அந்த இடத்துல யுத்தங்கள் வரப்ப மட்டும்தான் தேவர்கள் அசுரர்களும் அந்த உலகத்தை விட்டு யுத்தங்கள் பண்ணிப்பாலும். அடுத்தது திரேதாயுகம்னு அந்த காலத்தோடைய பேர். அந்த திரேதாயுகத்துல ஒரே உலகம்தான், தேவர்கள் ஒரு மாநிலம், அசுரர்கள் ஒரு மாநிலம். புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். மாநிலம்னா ஸ்டேட், உங்களுக்கு தெரியும் இல்லையா? அது மாதிரி அந்த புரிஞ்சுக்கிறதுக்காக. அதுக்கு சாட்சியா தான் ராமாயண விஷயம், ராமாயண வரலாறு. இந்த ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ராமர் தேவத்தோடைய அம்சமா தசரத மகாராஜா குழந்தையா பிறந்திருப்பார். ராவணன் அசுர குலத்தோடைய அம்சமா லங்காபுரில அவர் பிறந்து வளர்ந்துருப்பார். இவ சமகாலத்துல இந்த அசுரகுணமும் தேவகுணமும் சண்டையிட்டு ராமரால ராவணர் வதம் செய்யப்படுது அப்படின்றதுதான் விஷயம். அதனாலதான் ஒரு வரலாற்று சூழல்ல இன்னும் ராமர் இருக்கார் இல்லையா? அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், 3வது யுகத்துல முதல்ல வேற வேற லோகத்துல இருந்தாங்க. அப்புறம் ஒரே உலகம், வேற வேற ஸ்டேட், மாநிலத்தில் இருக்க மாதிரின்னு வச்சுக்கங்க. இவர் ஸ்ரீலங்கா இல்லை வேற வேற நாடுன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு தான் இதெல்லாம் சொல்றேன்.
இவர் ஸ்ரீலங்கா, இவர் அயோத்தி. அயோத்தின்றது ராமர் இருந்த இடம், லங்காபுரின்றது ராவணர் இருந்த இடம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்துள்ள வராலாம் அடுத்த யுகத்தில், கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், 3வது யுகத்தில் ஒரே குடும்பத்துள்ள இந்த தேவகுணம் அசுரகுணம் வருது. அதுக்கு எடுத்துக்காட்டாதான் மகாபாரதம். மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர்களும் துரியோதனாதிகளும் பங்காளிகள் தான், சித்தப்பா பசங்க பெரியப்பா பசங்க. இதில் பஞ்ச பாண்டவர்களாக தேவகுணம், துரியோதனாதிகளும் அசுரகுணம். அதில் நிறைய அந்த கதைகள்லாம் வரும், நம்ம புரிஞ்சிருப்போம். கடைசியாக பார்த்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர்கள் வந்து துரியோதனாதிகளை சம்ஹாரம் பண்ணி வெற்றியாளராக மாறியிருப்பாங்க. இந்த கலியுகத்தில் அசுரர்கள்லாம் எங்கே இருக்காங்க, அதுதான் கேள்வி. பதில் சொல்லுங்க பார்க்கலாம் யாருன்னா. இந்த கலியுகத்தில் அசுரர்கள்லாம் எங்கே? கிருத்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம் சொல்லிட்டு கலியுகத்தில் நீங்கள் தான் அசுரன் நான் பார்த்து சொன்னேன்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? சாமி இந்த பக்கம் தான் வருவீங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி நீ காலம் அது மாதிரி இருக்குது. இன்றைக்கி யாரையும் நம்ம அசுரர்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அசுரர்கள் எங்கே போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்லா கவனிக்கணும். கிருத்தயுகத்தில் வேறு வேறு லோகத்தில் இருந்தாங்க, திரேதாயுகத்தில் ஒரே லோகம் வேறு வேறு பகுதியில் இருந்தாங்க, துவாபர யுகத்தில் ஒரே குடும்பத்துக்குள்ளே வந்துடுறாங்க, கலியுகத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் வந்துடுறாங்களாம். ஆமாம், உங்களுக்குள்ளே இருக்காங்க, எனக்குள்ளே இருக்காங்க அசுரர்கள். அப்படிங்க எப்படி இருக்காங்க, எப்போ வருவாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுறப்போ, ஆனால் கண்டிப்பாக வருவாங்க. உங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் நீங்கள் நிறைய கஷ்டப்படுறீங்க, நிறைய பிரச்சனை அனுபவிக்கிறீங்க, மனவேதனைப்படுறீங்க, எல்லாமே அதனால் வரும். இது எப்படிங்க சாத்தியம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாத்சரியம், ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு பலவிதமான எண்ணங்களை அசுரர்களாக உங்களுக்கு எல்லாரும் மனசுலையும் இருப்பாங்க. இப்போ வந்து ஆப்பில் வந்து அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்கல்ல, செட்டிங்ஸ் மாற்றிருக்காங்க, புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி கலியுகத்தில் எல்லா இந்த ஒவ்வொரு யுக தர்ம பிரகாரம் அசுரர்கள் கிட்ட வந்து நேருக்கப்போ கலியுகத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அசுரர்களுடைய எண்ணங்களை அவங்க வந்து வடிவமைத்திருக்காங்க. அது யுக தர்மம். அதனால என்னன்னா அவங்க எப்போ வெளிப்படுறாங்கன்றது உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் உன்னிச்சு ஊர்ந்து கவனிச்சிங்கன்னா அவங்க எப்போ வெளிப்படுறாங்கன்றது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அவங்கள வந்து உங்களால் அடக்க முடியும். அவங்கள நீங்கள் அடக்கிட்டிங்கன்னா நீங்கள் தான் வாழ்க்கையில் வெற்றியாளர், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமம் அப்படின்னா ஒரு பொருள் மேலே விருப்பப்படுறது. அந்த பொருள் நம்ம கிடைக்காது போச்சுன்னா அது எங்கே கிடைக்கும்ன்றது வெதியாக தேடுறது. அது தேடியும் முயற்சி பண்ணி கிடைக்கலன்னா அதனால் கோபம் அடைகிறது. அது கிடைக்காததுக்கு யாருன்னா காரணமாக இருந்தாங்கன்னா அவங்கள திட்டுறது. இல்லை நமக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள் அவளுக்கு திறமை அதிகமாக இருந்து அவளுக்கு கிடைச்சதுன்னா அதனால் நம்ம நினைக்கிறது. குடும்பத்திலையும் இல்லை சமூகத்திலையும் யாருன்னா ஒரு விஷயம் நம்மளை கோவப்படுத்தினா பேசிட்டோம்னா திருப்பி கோபத்தில் கண்ணாபின்னான்னு பேசிடுறோம். இந்த மாதிரி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம எப்படின்னா தவறாக செய்தது அந்த ஒரு செயலால் தான் நம்ம அவனை திட்டிடுவேன், அவன் நம்மளை திருப்பி எந்த வகையில் நம்மளை பழி வாங்கலாம் அப்படின்னு கரம் கட்டின்னு இருப்பான். நேரம் வரப்போ நம்மளை நல்லா அந்த விஷயத்தை மனசில் வச்சு எப்படி எப்படிலாம் மாட்டி விடணும் அதெல்லாம் மாட்டி விட்டுருவோம். சிலர் வந்து மனசுக்குள்ளேயே வச்சுன்னு நாசமாக போயிடணும், நல்லாவே இருக்கக்கூடாது, வளரவே கூடாது அப்படின்னு சாப்பிட்டுனே இருப்பாங்க. இதெல்லாம் திருஷ்டி அப்படின்லாம் சொல்லுவாள். அப்போது இதை நம்ம சரி பண்ணிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? உணர்வு நிலையில் இருக்கணும். எப்பயுமே நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க அப்படின்றத உணர்ந்துட்டே இருக்கணும். அப்போ உணர்றப்ப நம்ம இப்போ கோபப்படுறோம் அப்படின்னு சொன்னால் கோபத்துலேயும் ஒரு கண்ட்ரோலாக ஒரு நிதானத்தோட எது பேசணும் எது பேசக்கூடாதுன்றது தெளிவோடு பேசினா நல்லது. ரொம்ப கோவப்படாத யாராலும் இருக்க முடியாது, எல்லாரும் கோவப்படுவாங்க. கோவப்படுறப்போ தேவையில்லாத வார்த்தைகள், ஆபாசமான வார்த்தைகள், இல்லை ஒரு மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடிய வார்த்தைகள்லாம் நம்ம பேசாத நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதுதான் வந்து தியானங்கள், யோக முறைகள்லாம் அந்த காலத்தில் வச்சுருக்காங்க. இல்லை ஜென்ரலாகவே நீங்கள் ஊர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். இது ஒரு சப்ஜெக்ட். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா வெற்றிகளுக்கும் தோல்விகளுக்கும் நம்ம ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னா உங்களுக்குள்ளே ஒருத்தர் இருக்கான், கண்டிப்பாக உங்களுக்குள்ளே ஒருத்தர் இருக்கான். அவனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டாலே போதும், வெளியில் இருக்க எல்லாரையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். என்னங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம், நீங்கள் வந்து நல்லா யோசிச்சு பாருங்கள். நிறைய பேர் பிளான் பண்ணுவீங்க, இதை இப்படி செய்யணும் அதை அப்படி செய்யணும், கண்டிப்பாக காத்தால சீக்கிரம் எழுந்துக்கணும், அடுத்தடுத்த வேலைகள் செய்யணும் அப்படின்லாம் நிறைய பேர் நினைக்கிறது உண்டு. நீங்கள் ஒன்றும் நல்லவர் தான் நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் காத்தால் எழுந்துக்கிறப்ப பார்த்தோம்னா அவங்கள எழுந்து விடுக்க மாட்டான். இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம், 4:30 எழுந்துக்கணுமா, 5 மணிக்கு எழுந்துக்கணுமா, பரவாயில்ல இன்னொரு 1 hour போட்டோம் அப்படின்னு நினைக்க தூண்டும்.
அந்த எண்ணங்கள் என்ன ஆகுனா கடைசியில் 8 மணிக்கு எழுந்திருப்போம். 8 மணிக்கு எழுந்துட்டு அதை அபாதான்னு குளித்து ஏதோ அரைக்குறையாக சாப்பிட்டுட்டு வேகமாக போனால் டிராஃபிக்கில் மாட்டின்ட்டு போய் சேர வேண்டிய நேரத்தை விட ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட்டாக போயிடுவோம். அங்கே இருக்க மேனேஜர் எல்லாம் திட்டுவானு, கண்ணா ஒன்றான்னு, இதுதான் உன்னுடைய வேலையா, அதுவா இதுவான்ட்டு. இப்படி பல உதாரணங்கள் சொல்லலாம். எல்லாத்துக்கும் காரணம் நமக்குள்ளே இருக்க ஒருவன் தான். அந்த ஒருவன் யாருன்னா அதுதான் நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய மனசு. அந்த மனசை நம்ம முறையாக வைத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அதாவது 2 விஷயம். உங்கள் பிரகாரம் உங்கள் மனசை ட்ரைவ் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வெற்றியாளர். உங்கள் மனசு பிரகாரம் நீங்கள் அதை ட்ரைவ் பண்ணது நீங்கள் பின்னாடி உட்காந்து போகிறீங்கன்னா நீங்கள் தோல்வியாளர், கஷ்டத்தெல்லாம் அனுபவிப்பீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அப்படி தான். நம்ம எதை செய்யலாம் அப்படின்னு நம்ம பிளானிங்லாம் பக்காவாக போடுவோம். நம்மளுக்கே தோணும் பக்கா பிளான் நம்ம பிளான் மிஸ் ஆகாதுன்னு நினைப்போம். ஆனால் பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியுதான்னா அது அவன் கையில் தான் இருக்குது. அவனுடைய கண்ட்ரோல் உங்கள் கையில் தான் இருக்குது. அவன் சொல்லுவான் அடிக்கடி, பரவாயில்ல ரெஸ்ட் எடு, பரவாயில்ல தூங்க, அப்புறம் செஞ்சுக்கலாம், இது என்ன முக்கியமா, நினச்சா செஞ்சிடணுமா அப்படின்லாம் சொல்லுவான். உங்கள் மனசு சொல்லும், உங்கள் எண்ணங்கள் சொல்லும். ஆனால் அதை நீங்கள் பக்குவப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி இதை செஞ்சு தான் ஆகணும், இதை நம்ம செய்யணும், இது செஞ்சால் தான் நமக்கு நல்லது அப்படின்னு ஒவ்வொரு நாளையும் நீங்கள் பிளான் பண்ணீங்க, நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டாக செஞ்சு முடிச்சிங்க, அவனுக்கு இடம் கொடுக்காத நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்களும் ஒரு தேவகுணம் தான். அசுரனை வென்றுட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அசுரனை வென்றுட்டாலே தேவர்கள்லாம் வெற்றியாளராக அறிவிச்சிருவாங்க. அப்போ நீங்களும் வாழ்க்கையில் ஒரு வெற்றியாளராக முன்னேறி பெரிய பதவி, புகழ், அந்தஸ்து, செல்வங்கள், இல்லை குடும்பத்தில் சந்தோஷம், குடும்பத்தில் ஒற்றுமை, ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஒன்றா எடுத்துக்கலாம். நான் சொன்னதை இந்த தான் நான் சொல்கிற மோட்டிவ்லேயே நீங்கள் சிந்தனை பண்ணக்கூடாது. பல கார்னரில் யோசித்து பார்க்கணும், உங்கள் வாழ்க்கையில் இது எப்படி மேட்ச் ஆச்சு, இது உண்மையாக பொய்யா, நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா அப்படின்ட்டு. இது நான் ஒரு ஆழ்ந்த சிந்தனை பண்ணுறப்ப எனக்கு தோணுது. எனக்கும் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் உண்டு. நான் நிறைய நினைப்பேன். தினசரி கூட ஒரு சர்வீஸ் மைண்டோட எல்லாருக்கும் நல்ல நல்ல விஷயங்கள் யூடியூப்பில் போகணுன்னு நினைப்பேன். பல டைமில் நேரம் இருக்கிறது இல்லைன்றது உண்மை. ஆனால் சில டைமில் நேரம் இருந்தாலும் எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருவன் விடமாட்டான். கொஞ்சம் ரெஸ்ட் எடு, கொஞ்சம் அந்த வேலைகள் பார்ப்போம், கொஞ்சம் இதுக்காக நேரத்தை ஒதுக்கும், அதுக்காக நேரத்தை ஒதுக்கும், என்னால் முடியறதில்லை. ஆனால் நானும் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். முயற்சி பண்ணிகிட்டே இருந்தால் தான் கண்டிப்பாக முயற்சி திருவினையாக்கும். என்னுடைய முயற்சியின் காரணமாக தான் இந்த வீடியோ பதிவாகுது இல்லையா? அப்போ நான் முயற்சி பண்ணுறேன்னு அர்த்தம். இது மாதிரி உங்களுடைய முயற்சியின் காரணமாக நீங்கள் வீடியோ பண்ணுங்கன்னு சொல்ல வரல. உங்களுடைய விஷயத்தை எதில் நீங்கள் சாதிக்கணுமோ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் எண்ணத்துக்கு வலிமை அதிகம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் எதை பிளான் பண்ணுறீங்களோ அதை நடக்கிறதுக்கு எந்த கெட்ட எண்ணங்கள் தடுத்தாலும் அதை தகர்த்து தெரிஞ்சுட்டு நீங்கள் உங்கள் மனசை கண்ட்ரோல் பண்ணுங்கள். உங்கள் மனசு கண்ட்ரோலில் உங்களை விட்டுறாதீங்க. அப்படி பண்ணிகிட்டே இருக்கப்போ வாழ்க்கையில் ஏராளமான எண்ணங்கள் உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் நல்லதை செய்யும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். இது ஏதோ சிந்தனையாக தோணுது. அதனால் சரி, இது மாதிரி விஷயங்களும் நம்மளை பின்தொடரக்கூடிய சப்ஸ்கிரைபருக்கெல்லாம் நம்ம சொல்லுவோம் அப்படின்றதுனால இது கொடுத்தேன். நன்றி, நமஸ்காரங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சிவம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.